எல்லாருக்குமே ஐஸ் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. நாங்க அந்த ஐஸ் எல்லாம் சாப்பிட்டுட்டு, எங்க பெரியம்மா எண்ணெய் ஊத்திட்டு இருந்தாங்க. நானும் சைடு கேப்ல சும்மா வெறும் கவர வந்து ஊத்துற மாரி வச்சுட்டு இருந்தேன். ஸோ எனக்கு வந்து சிக்கன் பிரியாணி தான். 7 கேஜிஸ் பிரியாணி வந்து செய்றோம். ஸோ அதனால மேல செய்றதுனால எல்லாமே மேல போட்டு வச்சிருந்தோம். அதனால கொஞ்சம் வந்து மெஸ்ஸியா இருந்துச்சு. ஆ அது எல்லாமே அங்கே செஞ்சுட்டு இருந்தாங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா, சைடு கேப்ல என் அக்கா பையன் போயிட்டு இருந்தான். அவன ஓட்டிட்டு கலாய்ச்சுன்னு இருந்தோம். ஸோ இங்க வந்து பார்த்தீங்கன்னா, எங்க தாய்மாமா வந்து இன்னைக்கு பிரியாணி செய்ய போறாங்க. ஸோ அவங்க வந்து அதுக்கு தேவையான எல்லாமே எடுத்து வச்சுட்டாங்க. எண்ணெயும் போட்டு ஸ்பைசஸ்லாம் போட்டாங்க. அவங்களுக்கு வந்து அந்த இடத்துல வந்து ஏலக்காய்லாம் போச்சு. எனக்கு ஏலக்காய் இருந்தா தான் பிரியாணி செய்வேன் அப்டின்ட்டாங்க. ஸோ அதனால போய் ஏலக்காய் வாங்கிட்டு வர ஆள் போயிருந்துச்சு. மறந்துட்டேன் ஏலக்காய் வந்து லிஸ்ட்ல போடுறதுக்கு. ஸோ அதெல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. இங்க சைட்ல என் அக்கா வந்து எல்லாமே சிக்கன்ல வாஷ் பண்ணிட்டு இருந்தது. ஸோ எல்லாமே போட்டு முடிச்சுட்டு டக்கு டக்குன்னு சமைச்சோம். ஆனா சாப்பிடுறதுக்கு பார்த்தீங்கன்னா, மணி 4 ஆயிருச்சு மக்களே. ஏன்னா வந்து நாங்க சின்ன ஸ்டவ் வந்து சின்னது, டேக்ஷா பெருசா இருந்ததுனால ஹீட்